நேயர்களே, இந்திய பிரதமர் நரேந்திர மோடியோடு அமெரிக்க அதிபர் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசியில் பேசியது தனக்கு மகிழ்ச்சி என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்க அதிபர் மோடி எனது சிறந்த நண்பர், ஒரு நாட்டினுடைய வலிமையான மற்றும் மரியாதைக்குரிய தலைவர், வர்த்தகம், ரஷ்ய உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து நாங்கள் 2 பேரும் ஆலோசித்தோம் என பாசிட்டிவான ஒரு கருத்தை அவர் தெரிவித்தாலும், இதில் பின்னணி என்ன என்பதை நாம் மிக கவனமாக செவியுற வேண்டும், அவதானிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியோடு இருந்து வந்த இந்த அறிவிப்பு கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தாலும், அமெரிக்கா தற்போது 25 வரி விகிதத்தை 18% குறிக்கப்பட்டது குறித்து மட்டுமே குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட ரஷ்யா எண்ணெய் கொள்முதல் அல்லது அதை நிறுத்துவது குறித்து எந்த ஒரு தகவலும் இதுவரை இல்லை. எனவே இந்த விவகாரத்தில் இந்தியா என்ன முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்பதை குறித்து தெளிவான தகவல் இல்லை 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 என்பது உண்மை. அமெரிக்க அதிபர் சொன்னது ஒரு பக்கம், அதனுடைய வரிவிகிதாச்சாரத்தை 18 விழுக்காடாக குறைத்திருப்பது ஒரு விவகாரம் இருந்த போதிலும், ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை நிறுத்துமா? ஒரு கேள்வி. ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்தி கொண்டு அமெரிக்காவின் அழுத்தத்தினூடே வெனிசுவேலாவில் இருந்து அதிக அளவில் கொள்முதல் செய்ய மோடி ஒப்புக்கொண்டார் என்ற செய்தியும் அமெரிக்காவால் கசியப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் உக்ரைன் போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழக்கும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்காவிற்கு எதிரான வரிகள் மற்றும் இதர தடைகளை 0 குறைப்பதற்கு இந்தியா சம்மதம் தெரிவித்திருக்கிறது எனவும் டொனால்ட் ட்ரம்ப் பதிவிட்டிருக்கிறார். இதில் என்ன நாம் புரிய முடிகிறது? 18% இருந்தாலும் அமெரிக்காவின் பொருட்களுக்கு இந்தியாவில் 0 வரி என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிலிருந்து இந்திய மீதான பரஸ்பர வரியை அமெரிக்கா 25% 18 விழுக்காடாக குறைத்துள்ளது. அமெரிக்கா இந்த வரி குறைப்பிற்கு முடிவுக்கு என்ன காரணம்? இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அமெரிக்கா இந்தியா மீது கடந்த ஆண்டு இந்த டெரிஃபை 50 விழுக்காடாக 25 + 25 பெனால்ட்டியாக உயர்த்தியது. எல்லோருக்கும் தெரியும். அதற்கு முக்கிய காரணம், இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதுதான். ரஷ்ய உக்ரைன் இடையிலான போரின் போது உலக அளவில் பொருளாதாரத்தில் பல தாக்கங்கள் ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த அமெரிக்கா மற்றும் யூரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவை வழங்குகிறது. இது யூரோப்பிய சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து பிரேசில், இந்தியா, சீனா உள்ளிட்ட பல நாடுகள் ஏராளமான கச்சா எண்ணெயை 34 விழுக்காட்டுக்கு மேல் 36-7 விழுக்காடு இந்தியா கொள்முதல் செய்தது. இதற்கு அமெரிக்கா மிக கடுமையாக எதிர்ப்பும் தெரிவித்தது. இதனையடுத்து தங்களது எதிர்ப்பை மீறி கச்சா எண்ணெய் ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்து வரும் காரணத்தால் இந்தியாவுக்கு 50% நடவடிக்கையை எடுத்தது அமெரிக்கா. இதன் மூலம் இந்தியாவில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட எக்ஸ்போர்ட்ஸ் பாதித்தது. திருப்பூர், ஈரோடு, குஜராத், சூரத், அகமதாபாத், கோவை எல்லா இடங்களிலும் பெரும் தொழில்கள், இந்தியாவுடைய ஜவுளி எக்ஸ்போர்ட்ஸ், இந்தியாவினுடைய ஆயத்தாடைகள், இந்தியாவினுடைய நகை, தொழில்நுட்பம், லேப்டாப், எலக்ட்ரானிக்ஸ், பார்மாசிட்டிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்திய பிரதமர் மோடியோடு தொலைபேசியில் பேசினார். ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தி அமெரிக்காவிற்கு $500 பில்லியன் வாங்கும் ஒப்பந்தத்தில், என்ன நல்லா புரியுங்க, அமெரிக்காவிலிருந்து $500 பில்லியன் வாங்கும் ஒப்பந்தத்திற்கு பிறகு இந்தியாவிற்கு 25% 18% குறைத்ததாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. தன் ட்ரூத் தளத்தில் அமெரிக்க அதிபர் தனது சொலவாடலை பயன்படுத்தி வளவளா கொளா என்று அவர் எழுதுவது வழக்கம். இந்த பரஸ்பர வரி 25 18 குறைக்கப்பட்டுள்ளது மட்டுமல்லாமல், இந்திய ரஷ்யா எண்ணெய் வாங்காதென ட்ரம்ப் குறிப்பிடப்பட்டுள்ளதால் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதற்கு அபராதமாக விதிக்கப்பட்ட 25 வரி முழுமையாக நீக்கப்பட்டது. அடுத்திருக்கிற 25 அது 18 குறைத்தார்கள்.
இந்திய அமெரிக்க இடையே இந்த வர்த்தக ஒப்பந்தம் செய்ய ஒப்புக்கொண்டதற்கு முதன்மை காரணம் பிரதமர் மோடி ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்தவும் அமெரிக்காவிலிருந்து வெனிசுவேலாவிலிருந்து இன்னும் அதிக எண்ணெய்களை வாங்க ஒப்புக்கொண்டார் என்பதுதான் இப்பொழுது செய்தி. இது உக்ரைனில் நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் என அமெரிக்கா தெரிவித்தாலும் ஒவ்வொரு வாரமும் பலாயிரக்கணக்கான மக்கள் உக்ரைனில் இறக்கிறார்கள் என ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் மோடி தன்னிடம் ஒரு கோரிக்கை வைத்ததாகும். அதனால் உடனடியாக அமருக்கு வரும் வகையில் அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு நாங்கள் ஒப்புக்கொண்டோம். இதன் மூலம் அமெரிக்கா குறைக்கப்பட்ட பரஸ்பர வரியை 18 குறைக்கும் என்றும் அவர் மீண்டும் 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 அதையே கூறுகிறார். ஆனாலும் பிரதமர் மோடி ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தி வெனிசுவேலாவிலிருந்து அதிக எண்ணெய் வாங்குவதற்கு உறுதியளித்தார் என ஒரு தரப்பில் சொன்னாலும் இந்தியா அமெரிக்கா விவகாரத்தை இதுவரை இந்தியா நமக்கு வெளியிடப்படவில்லை. இன்னொரு முக்கியமான செய்தி இந்த செய்தியில், இந்தியா அமெரிக்காவினுடைய ஆற்றல், எரிசக்தி, அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பம், இதைவிட மிக முக்கியம் அமெரிக்க பண்ணைகளில் உற்பத்தி செய்யப்படும் விவசாயம், நிலக்கரி உள்ளிட்ட பொருட்களுக்கு $500 பில்லியன் அளவிற்கு இறக்குமதி செய்யும் வகையில் பை அமெரிக்கன் கொள்கையில் உடன்பாடு ஏற்பட்டதாகவும் அறிவித்திருக்கிறார். இந்தியா பெரிய அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. அப்படித்தான் அது உண்மையாக இருந்தால் நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்தியா தனது அமெரிக்க பொருட்களுக்கான வரிகள் மற்றும் தடைகளை 0 ஒப்புக்கொண்டு உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. இவற்றின் காரணமாக ட்ரம்ப் இந்த வரி குறைப்பு முறையை எடுத்திருக்கிறார். இப்ப அமெரிக்காவிலிருந்து $500 பில்லியன் மதிப்பிலான எரிசக்தி, அமெரிக்காவிலிருந்து தொழில்நுட்பம், விவசாய பொருட்களை இந்தியா வாங்கும் என ட்ரம்ப் பிரமாண்டமான ஒரு இலக்கை வைத்து 2024 1000 நாடுகளுக்கும் இடையான மொத்த வர்த்தகம் $212 பில்லியன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே ட்ரேட் டெபிசிட் இருந்தாலும் $212 பில்லியன் தான் என்னும் போது இப்பொழுது இந்த இறக்குமதியை $500 பில்லியன் தொடுவது என்பது இப்போதுக்கு சாத்தியமில்லாத ஒன்று என எக்ஸ்பர்ட்ஸ், பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டப்பட்டாலும் ட்ரம்பின் இது எதிர்பார்ப்பாகவே பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையே $500 பில்லியன் என்பது நாம் ஒரு ஆய்வை பார்த்தால் இது 45 லட்சம் கோடிக்கு மேலான 45.5 லட்சம் கோடியாக உள்ளது. அடே அப்பா! சமீபத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டே 53 லட்சம் கோடி தான், 53.5 லட்சம் கோடியாக இருக்கும்போது ட்ரம்ப் கூறிய டீல் என்பது 85%. இந்தியாவினுடைய பட்ஜெட்டில் 85%. ஏனென்றால் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு தனி நிதி ஏதும் ஒதுக்கீடு செய்யப்படலை, ஒதுக்கீடுக்கு வாய்ப்பும் இல்லை. அது தொடர்பான அறிவிப்பில் பட்ஜெட்டில் இடம்பெறவும் இல்லை. இதனால்தான் இத்தொகை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி ட்ரம்பிடம் சரணடைந்து விட்டதாக எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனம் தொடங்கியுள்ளார்கள். அமெரிக்க பொருட்களுக்கு இறக்குமதி வரியை இந்தியா 0 ஒப்புக்கொண்டுள்ளதாக ட்ரம்ப் கூறுகிறார். அமெரிக்காவினுடைய விவசாய பொருட்களுக்கு இந்திய சந்தையை திறந்து விடுமா என்பது ரொம்ப ரொம்ப கேள்வி. இது கவலைக்குரியது தோழர்களே. இந்தியாவில் விவசாயம் என்பது அரசியல் ரீதியாகவும் ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு விடயம் என்பதால் இந்திய அரசு இதில் எந்த ஒரு எழுத்துப்பூர்வமான உறுதியையும் அமெரிக்காவுக்கு அளிக்கவில்லை என்றும், ட்ரம்ப் சொல்லும் 0 வரி என்பது குறிப்பிட்ட சில பொருட்களுக்கு மட்டுமே பொருந்துமா அல்லது எல்லா பொருட்களுக்கும் பொருந்துமா என்பது மர்ம முடிச்சாகவே இருக்கிறது. இதற்கிடையே அமெரிக்காவினுடைய வேளாண் துறை அமைச்சர் ஃபரூக் ரோலின்ஸ் வெளியிட்ட தனது எக்ஸ் தள பதிவில் அமெரிக்கா இந்தியா இடையான புதிய ஒப்பந்தம் மூலம் அமெரிக்க விவசாய பண்ணைகளில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள், பால் பொருட்கள், இன்னும் பல பொருட்கள், சீஸ் அனைத்தும் இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்யும். இதன் மூலமாக அமெரிக்க கிராமப்புற பொருளாதார பெரும் லாபத்தை ஈட்டும் என ஃப்ரூக்ஸ் தெரிவித்திருக்கிறது. நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நம் நாட்டில் ஏழைகள் அதிகம், நம் நாட்டில் விதவைகள் அதிகம்,
அப்படி என்றால் அமெரிக்காவுடைய வேளாண்மை, அமெரிக்காவினுடைய ஜெனட்டிக்கல் மாடிஃபைட் சீட்ஸ், அமெரிக்காவுடைய டைரி ப்ராடக்ட் இந்தியாவுக்கு வந்தால் 70% விவசாயத்தை நம்பியிருக்கும் நம்முடைய மக்களின் பொருளுக்கு பெரும் போட்டி ஏற்படலாம். அமெரிக்க பண்ணைகளில் ஏராளமான பில்லியன் டாலர்கள் மதிப்பான பல லட்சக்கணக்கான டன்னேஜுக்கான விவசாய பொருட்கள் இந்தியாவில் வந்து இறங்கினால் இந்திய சந்தைகள் என்ன ஆகும்? இந்திய விவசாயிகள் என்ன செய்வார்கள்? இதற்கிடையே 2024 ஆண்டில் இந்தியாவுடையான அமெரிக்க விவசாய வர்த்தக பற்றாக்குறை, அதாவது ட்ரேட் டெபிசிட் $1.3 பில்லியன் இருந்து இந்தியாவின் வளர்ந்து வரும் மக்கள் தொகை அமெரிக்க விவசாய பொருட்களுக்கு ஒரு முக்கியமான சந்தை. இந்த ஒப்பந்தங்கள் மூலம் வேளாண் துறையில் அமெரிக்கா முதல் வெற்றியை பெற்றுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். நாம இல்லை, அவங்க இந்தியாவை நாங்கள் பணியை வச்சிட்டோம், எங்கள் நாட்டு பொருளை சந்தையை கொண்டு வந்து இந்தியா தலையில் முழவு அரைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இந்த நிலையில் அமெரிக்காவிலிருந்து என்னென்ன வேளாண்மை பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றது என்ற கேள்வி எழுந்துள்ளது எதிர்க்கட்சிகளால். இந்தியா இந்த விவகாரத்தில் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறது என்பது ஒரு சூழலில் தெளிவில்லை. இந்த டீலில் இந்தியா எதையெல்லாம் கொடுத்துள்ளது, எதையெல்லாம் இழக்கிறது, பல கேள்விகள் இருக்கும் நிலையில் மோடியின் மௌனமே இதற்கு பதிலாக இருக்கிறது. அமெரிக்க அரசினுடைய வேளாண் துறை அமைச்சர் இந்த ஒப்பந்தத்தை பாராட்டி இது அமெரிக்க விவசாயிகளுக்கு கிடைத்த வெற்றி, அப்படி என்றால் அமெரிக்க வேளாண் பொருட்கள் இந்திய சந்தைகளை ஆக்கிரமிக்க பிரதமர் நடவடிக்கை ஒப்புதல் வழங்கியுள்ளார் என்பதை நாடாளுமன்றத்தில் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கூறியிருப்பது தற்போது சர்ச்சையாக இருக்கிறது. நமக்கு என்ன கவலை? நம் ஏழை பொருளாதாரம், ஏழை மக்களை கொண்டு நாம் இந்த அமெரிக்காவின் ராட்சச கொடூரமான விவகாரத்திலிருந்து விலகப் போகிறோமா? மோடியின் மௌனத்திற்கு காரணம் என்ன? மோடி என்ன விவகாரத்தில் அழுத்தத்திற்கு உள்ளானார் என்ற கேள்விகளுக்கு பதில் இல்லையா? பதில் இருக்கிறது, யாரும் சொல்ல மறுக்கிறார்கள், மௌனியாக இருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த செய்தியில் பார்ப்போம்.